Hi, good morning to all. This is Sambat for Early Morning English from Sevham Spoken English YouTube channel. இன்றைக்கி வந்து நம்ம அந்த லாஸ்ட் ஒரு 3 நாள் நடந்த ப்ரிப்போசிஷன் மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம், சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அக்ராஸ், ஓவர், அபவ், அப்புறம் ஆன், இந்த ப்ரிப்போசிஷன்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது வந்து நான் சின்னதாக ரீகால் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கும், தெரியுதா? சின்னதாக ஒரு லைட் எரியுதா? அது வந்து என்கிட்ட வருது, இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும்போது இடையில ஒரு பிரிட்ஜு இல்லை ரிவர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் பற்றி நம்ம பேசும்போது வந்து அக்ராஸ் ஓவர்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அங்கேருந்து பாரு ஒரு பஸ் வந்து என்கிட்ட வந்துகிட்டு இருக்கு, அந்த பாலத்தை தாண்டி என்கிட்ட வந்துட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அது எப்படி சொல்லலாம், இந்த பஸ் இஸ் கம்மிங் டு மீ அக்ராஸ் த பிரிட்ஜ் ஆர் ஓவர் த பிரிட்ஜ் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பஸ்ஸு இந்த பாலத்து மேலே என்னை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது the bus is coming to me across the bridge or the bus is coming to me over the bridge அப்படின்னு சொல்லலாம். அந்த மூமெண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து நோக்கி வருது. அப்போ அந்த மூமெண்ட் வந்து இடையில பிரிட்ஜு ரிவர்லாம் இருக்குன்னா அதை வந்து நம்ம அக்ராஸ் ஓவர்னு இருக்கலாம். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த அக்ராஸ் மட்டுமே வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஒளிபரப்புகிறாங்க, ஒரு நாடு பற்றி அதனோட முழு ஏரியாவிலையும் அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு கடல் பகுதி முழுமையும் சொல்லும்போது த ப்ரோக்ராம் இஸ் ப்ராட்காஸ்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்போ பாருங்களேன், இந்தியா முழுவதும் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒளிபரப்புப்படுது அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லலாம்னா, த ப்ரோக்ராம் இஸ் ப்ராட்காஸ்டட் அக்ராஸ் இந்தியா. இந்த இடத்துல அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ராஸ்னு குறுக்கன்னு ஒன்று ஞாபகம் வச்சுருமா, அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒரு ஏரியாவை பற்றி பேசும்போது அக்ராஸ் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் ஆகும். ப்ரோக்ராம் வந்து இந்தியா முழுக்க ஒளிபரப்புறாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆஸ்திரேலியா முழுக்க ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் இஸ் ப்ராட்காஸ்டட் அக்ராஸ் ஆஸ்திரேலியா. அதே மாதிரி ப்ரோக்ராம் இஸ் ப்ராட்காஸ்டட் அக்ராஸ் இந்தியா அப்படிலாம் நம்ம சொல்லலாம். அப்போது ஒரு செயல் வந்து ஒரு செய்யப்படும்போது அது ஒரு நாட்டு முழுவதுமாகவோ இல்லை கடல் பகுதி முழுவதுமாக நடக்குதுன்னா நம்ம அக்ராஸ் வச்சு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ஓவர் அப்படின்றது திரும்பி நான் சொல்கிறேன். ஓவர் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட் பார்த்தோம்னா இதுவும் மூவ்மெண்ட் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது, அதாவது ஹைட்டான இடத்துக்கு. சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி குதிக்கிறது, அதை வந்து நம்ம அக்ராஸ் வச்சு சொல்லலாம். சரிங்களா? இப்போது நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதித்தேன். ஐ ஜம்ப் ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படின்னா நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதித்தேன். அப்போ அந்த மூமெண்ட் ஹைட்டை பற்றி சொல்லுது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் உயரமான ஒரு செவுரு இருக்குது, நான் அந்த செவத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி குதிச்சேன்னு சொல்லும்போது அந்த அக்ராஸ்ன்னு சொல்லுவேன். ஐ ஜம்ப்டு ஃப்ரம் ஹியர் டு தேர் அப்படின்னா அந்த உயரத்தை தாண்டதுக்கும் அந்த அக்ராஸ் அப்படின்றது பயன்படுது. சரி, ஓகே, இதுதாங்க அக்ராஸ்க்கு ஓவருக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய இடத்துல யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.